சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கேட்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் சொல்கிற கருத்து உங்கள் எத்தனை பேருக்கு சரியாக தவறாக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் எஸ்ஆர் நோன்னு தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்றுலேருந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ட்டு. இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆனது 41 குடும்பம். அவங்களோட உறவினர்கள் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஐ ஸ்டாண்ட் வித் அஃபெக்டட் கரூர் பீப்புள்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கணும். ஆனால் சேஃபாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போய் வீட்டில் 3 நாளாக வெளியே வராத விஜய்க்கு நீங்கள் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், அவர் சாப்பிட்டாரான்னு தெரியல, அவர் தூங்கினாரான்னு தெரியல, அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு சம்மந்தம் இல்லாமல் இதை வேறு மாதிரி ஒரு திசைக்கு நீங்கள் திருப்பிட்டுருக்கீங்க. என்ன அரசியல் இது? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். நான் ரொம்ப எதிர்பார்த்தது டிவிகேவோட அஃபிஷியல் தலைமைக்கிட்டேருந்து என்ன மாதிரியான அப்டேட் வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆதரவு அர்ஜுனா ஒரு அப்டேட்டோடு வந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நேபாளோட நம்ம தமிழ்நாடை கனெக்ட் பண்ணி ரீசெண்டாக நடந்த யங்ஸ்டர் அந்த புரட்சியை கனெக்ட் பண்ணுறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, யங்ஸ்டர்லாம் ஒன்று கூடி உங்கள் இதுவை முறியடிப்பாங்க, இதுக்கு வருவாங்க, ட்ரிக்கர் ஆவாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் ட்ரிக்கர் பண்ணிகிட்ருக்காரு. என்னங்க இது மனநிலை? 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு போய் நீங்கள் ஆறுதலாக இல்லாமல், நான் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ உங்கள் குடும்பத்துக்கு இருந்து நாங்கள் எல்லாமே செய்கிறோம், நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் நீங்கள் அவங்களோட இறந்த துயரத்தை உங்களோட சுயநலத்துக்காக ட்ரிக்கர் பண்ணுறீங்க. என்ன ஆகும்? உங்கள் ட்வீட்டை பார்த்தா, நமக்காக ஆதரவு அர்ஜுனா அப்படி சொல்லிட்டாரு, நம்மளாம் புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டரும் ஏந்து போய் புரட்சி பண்ணனா என்ன ஆகும்? இன்னும் 41 மரணன்றது 400 மரணமாக மாறும். இதுதான் உங்களோட அரசியலா? அடுத்தவங்களோட துயரத்தை உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் மாற்றிப்பீங்க. என்ன மாதிரியாருங்க மனநிலை உங்களோடது? சரி, இதையும் விட்டுருவோம். முதற்கட்ட தலைமை அவர்கிட்டருந்து நான் வீடியோ எதிர்பார்த்தேன். அவர் போட்டிருக்காரு, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. மொத்தமாகவே ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அதில் 2 நிமிஷம் தான் இரங்கலை பற்றி பேசுகிறாரு. இந்தமாதிரி அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அவர் அதுவும் பார்த்திங்கன்னா 3 நாள் வெளியே வராதவர், மூஞ்சில் மேக்கப் போட, முடியை ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி, தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி, சோகமே இல்லாத முகத்தில் சோகத்தை கடன் வாங்கி, யாரோ மெதுவாக பேசினா சோகமாக இருக்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்க பொழுது, அதனால் மெதுவாக பேசுகிறான்ற மாதிரி ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்காரு. சோகமாக இருக்காராமா. அதில் ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்து போச்சு, இதுவாகிடுச்சு, அதுவாகிடுச்சு, நான் இருக்கணும்னு நினச்சேன், இருந்திருந்தால் எனக்கு இதுவாக. நீங்கள் இருக்கணும்னு நினச்சிக்க, உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைமை இருக்காங்களா, அவங்க இருந்து பார்த்துருக்கலாம்ல. என்ன ஆகிட போகுது? உங்களுக்கு மட்டும் தான் அசம்பாவிதம் வரும். கூட்டம் வந்தால் அவங்களுக்கு எதுவும் ஆகாதில்ல, அவங்க பண்ணிடலாம்ல. அவங்களெல்லாம் விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொபைலை ஓடினாங்க. சரி விடுங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 3ஆவது நிமிஷமே, சிஎம் சார், நீங்கள் எதனா பழி வாங்கணுன்னா என் மேலே கை வைங்க, என்னோடய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சினிமா வாசனம் பேசுகிறீங்க. என்ன மாதிரியான மனநிலைங்க? 40 பேர் செத்து, 40 பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஏங்க உங்களோட உறவினர் இறந்துட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க, உங்களோட அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ ஏதோ ஒரு உறவினர் நான் அந்த இடத்துல இருந்து உங்கள் குடும்பத்துக்கான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உங்களுக்காக, உங்கள் விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வீடியோவில் நீங்கள் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு, ஆறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை ஒரு அரசியல் ஆதாயமாக யூஸ் பண்ணுறீங்க. அவங்களோட துக்கத்தை நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயமாக மக்களை ட்ரிகர் பண்ணுறீங்க. இந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணுவான்? அண்ணன் விஜய் மேலே கை வைக்க பார்க்குறாங்க பொழுது, நம்மளாம் போய் அவங்கள அகைன்ஸ்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து புரட்சி பண்ணுவான். திருப்பி அகைன் கலவரம் உண்டாகும், அகைன் உயிர் சேதங்கள் ஏற்படும். இதுதான் அவங்களோட அரசியலா? நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு டிஎம்கே மெம்பர்ஸோ இல்லை அஃபிஷியல்ஸோ யாருமே இந்த விஷயத்துக்கு டிவிக்கே தான் காரணம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கீங்க. எந்த மாதிரியான மனநிலைங்க இது? நான் கேட்குறேன், எந்த மாதிரியான மனநிலை? உங்களோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களோட இரங்கல் செய்தியை இப்படி உபயோகப்படுறீங்க. இதுதான் உங்கள் அரசியலா? அவங்க தான் உங்களுக்கு குறுகிய இடத்த கொடுத்து அரசியல் பார்க்குறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதில் இறந்து போன மக்களோட துயரத்தை உங்களோட அரசியலாக மாற்றுறீங்க. அவங்க பண்ணுறது தான் கேவலமான அரசியல்னால், நீங்கள் பண்ணுறது அதை விட படு கேவலமான அரசியல். இந்த அரசியலுக்கு தான் நீங்கள் உள்ளே வந்தீங்களா? மாற்றம் சொல்லிவிட்டு
என்ன மாதிரியான மனநிலை சார் விஜய்? என்ன இது? உங்களை பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு. சினிமா பாணியில் அந்த டைலாக்கை பேசுகிறீங்க, மூஞ்சில் ஒரு சோகம் இல்லை, ஒரு செயற்கையான வார்த்தைகள், மக்களை ட்ரிகர் பண்ணுறமான வார்த்தைகள். ஆறுதலுக்கு சொல்ல வந்தீங்களா, இல்லை கலவரத்தை உண்டாகிறதுக்காக இந்த மாதிரி பேச வந்தீங்களா? என்ன பேசியிருக்கணும் நீங்கள்? இது தவறான வழிநடத்தலுக்கு கொண்டு போதுங்க. இந்த மாதிரி தலைமை தவறான வழிநடத்தலைன்னா அவரோட தொண்டர்களும் அதே மனநிலையில் தான் இருப்பான். சினிமாவை விட்டு வெளியே வாங்க, உண்மையாக இருங்க, உண்மையாக மக்களுக்காக இருங்க, அதை பற்றி பேசுங்க, எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சினிமா பாணியிலே இந்த ட்ரிகர் பண்ணுறது, சம்மந்தமில்லாமல் ஒரு ப்ளேம் பண்ணுறது, இப்போ டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு ப்ளேம் பண்ணுறீங்க. அவங்க என்னவோ உங்களை மிரட்டினா மாதிரி, உங்களை சாகடிக்க தோன்ற மாதிரி நீங்களாக வந்து என்ன எது வேணா பண்ணுங்கள், அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க அசிங்கமாக பேசியிருக்காங்க, அதனால தான் அவங்கள உள்ள உச்சை போட்டிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்கன்னா என்ன மாதிரியான மனநிலை? ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். இறந்தவங்களுக்கு ஆறுதலாக பேசுங்க, இறந்தவங்களுக்கு ஆறுதலாக ஒரு 30 நிமிஷம் வீடியோ போடுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆறுதலாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு இதை அரசியலாக்கி அதில் வந்து நீங்கள் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்படி கேவலமான ஒரு சைக்கோ அரசியலை பண்ணாதீங்க. ரொம்ப ரத்த வெறி பிடிச்ச அரசியல் இது. இந்த மாதிரி மனநிலையிலேருந்து வெளியே வாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு வேறு சப்போர்ட் பண்ணி வேறு பாவம் நாங்கள் இருக்கோம் துணை இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிட்டு உங்கள் பின்னாடி திரியிறாங்க. ரொம்ப மோசமான மென்டாலிட்டி இது. இதை விட்டு வெளியே வாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க.